ஒரு ஏழை பக்தர் செய்த இந்த ஒரு சம்பவம் சிவபெருமானையே கண்ணீர் விட்டு அள வைத்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வெட்டியான் பிணத்தை புதைப்பதற்காக குழி தோண்டும் பொழுது அதனுள் சிவலிங்கம் ஒன்று இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அந்த சிவலிங்கத்தை எடுத்து சென்று அரசரிடம் கொடுத்தான். இதை கண்ட அரசர், இடுகாட்டில் கிடைத்ததை நீயே வைத்துக்கொள், பிணம் எரிக்கும் சாம்பலை வைத்து பூஜைகள் செய் என ஏளனமாக பேசி அவனை அனுப்பினார். கடவுள் வழிபாடு என்னவென்றே தெரியாத வெட்டியான் அரசன் கூறிய வார்த்தைகள் ஏளனமானவை என்பதை தெரியாமல் பிணமெறிந்து கிடைக்கும் சாம்பலை வைத்து தினமும் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தான். ஒரு நாள் பெய்த கனமழையால் இடுகாட்டில் இருந்த சாம்பல் அனைத்தும் நீரில் கரைந்தது. அப்போது சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையே என்று மனம் வருந்திய வெட்டியான் தன் உயிரையும் கொடுக்க துணிந்தான். விறகுகளை அடுக்கி அதில் தீயை மூட்டி தன் மனைவியை அழைத்து, நான் இந்த தீயில் விழுந்து எரிந்து சாம்பலாகி விடுகிறேன், அதை வைத்து நீ சிவலிங்கத்திற்கு பூஜை செய் என்று கூறினான். மனைவி இப்படி செய்ய வேண்டாம் என கண்ணீர் விட்டு அழுதாள். ஆனால் இதை எதையும் கேட்காத வெட்டியான் சிவன் மீது உள்ள பக்தியால் தீயில் இறங்கி எரிந்து சாம்பலாக ஆனான். வெட்டியானின் பக்தியை கண்டு மனமுருகிய சிவபெருமான் அவர் முன் தோன்றி வெட்டியானுக்கு உயிர் கொடுத்து இவர்கள் இருவருக்கும் முக்தி அளித்து கைலாசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த செய்தியை கேட்ட அரசன், தினமும் நான் சிவலிங்கத்திற்கு வாசனை திரவங்கள் பால் பொருட்களால் அபிஷேகம் செய்கிறேன், எனக்கு காட்சி தராத ஈசன் இடுகாட்டு சாம்பலால் பூஜை செய்தவனுக்கு முக்தி கொடுத்துள்ளார் என யோசித்தான். பக்தி என்பது ஆடம்பரத்தினால் வருவது அல்ல, தூய அன்பினால் வருவது. உங்களுக்கும் சிவன் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க.